ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ். இந்த பாவக்காயை வச்சு ஒரு பிட்டில் அருமையான ரெசிபி. பெருசாக அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் பிட்லைக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்ன வச்சு அரைக்கிறோமோ அதே தான் பிட்லைக்கும் அரைக்கிறோம். பட்டு சாம்பாருக்கு வந்து ரசம் கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கும், இது கொஞ்சம் புளி வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். வாங்க பாவக்காயை வச்சு ஒரு பிட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். சில பொருட்களை வந்து ஸ்லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துருவோம். வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு ஃபைனாக பியூரியாக அரைச்சி வச்சோம். ஸ்டெப் நம்பர் 1. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். மெஷர்மெண்ட் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தனியா வறுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுலேயே சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், 3 சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்ததை சேர்த்துறேன். நான் வந்து ஒரு 4 வேடிக்கை சில்லி கட் பண்ணி சேர்க்குறேன் கலரிங்காக. ஒரு 1 2 3 4 5 6 7 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். எல்லாம் பொன்னிறமாக வறுத்துருக்கு. இப்போயே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை பருப்புலாம் நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டு வறுத்துருக்கோம். இப்போ என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் அதே ஸ்பூனில் 2 டீஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன். இருக்கிற சூட்லேயே தேங்காய் நல்லா வறுபட்டுரும், சவக்காக வறுபடும் பாருங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பியூரியாக அரைச்சோம். மறுபடியும் அந்த வறுத்த பேனை கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பாவக்காயை தண்ணி எடுத்துட்டு பாவக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பாவக்காவை நான் வந்து இதில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எண்ணெயில் ஃபுல்லாக டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை நார்மலாக வதக்கியும் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறேன். இந்த எண்ணெயில் இந்த பாவக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம பாவக்காய் சிப்ஸுக்கு வருது இல்லை, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாவக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது பாவக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பீஸ் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு
இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பியிருக்கேன். ஈவனாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வரேன். இந்த பிட்லை பொடிக்கு நம்ம வறுத்ததை வந்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன். ஒரு 2 ஆப்ஷன். இப்போ இதை வந்து நீங்கள் தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சி இது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பொடி மாயரையும் பிட்லை பொடி யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். தண்ணி சேர்த்து அரைச்சா அன்றைக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூடமான பொருட்களை சேர்த்து இந்த பிட்லை பொடியை அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு பிட்லை பண்ணணும்னு தோணுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாவக்காயை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிடுறேன். இந்த பாவக்காய் பொடி நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இனிமேல் தண்ணி விட்டு அரைக்க போகிறேன். தண்ணி விட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இந்த பிட்லை பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். வாங்க இப்போ போய் பிட்லையை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வைக்கிறேன். நம்ம வச்ச பாத்திரம் சுட்டு எடுத்து நம்ம அந்த பாவக்காய் வறுத்தோம்ல, அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நான் லோவில் வச்சுருக்கேன். கடுகு கிராக்கில் ஆகி இருக்கும்போது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கிட்ட திக்காக கரைச்ச புளி வச்சுருக்கேன். ஒரு 40 கிராம் புளி தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லதாக ஒரு சின்னதாக ஒரு கொதி வரட்டும். நான் வந்து 150 கிராம் உரம் பருப்பை ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு பிடிச்ச பொடி கருப்பு மூக்கடலை ராத்திரி ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச கொண்டக்கடலை இதுவும் கிட்ட தயாராக இருக்குது. இது ரெண்டும் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது இந்த கொண்டக்கடலை நான் சேர்த்துறேன். கொண்டக்கடலை இந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்க்குறேன். அது கூடவே நம்ம வறுத்த பாவக்காய் அதையும் சேர்த்துறேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுது இருக்குல்ல, பாவக்காய் காட்டு அரைச்ச ஸ்பெஷல் பிட்லை மசாலா, அதை வந்து மிக்சியிலேருந்து டைரெக்டாக சேர்த்துறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிக்ஸி அலம்பி இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போது இது ஒரு மூடியை போட்டு ஒரு கொதி வரட்டும். குடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறு துண்டு வெல்லம் போட்டுட்டு அதையும் ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு கொதி வரட்டும்.
நல்ல பிட்டில் ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சிருக்கிற இந்த துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு திக்காக இருக்குது, கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நம்ம வீட்டிலையே ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிவிடுவோம். தேவைப்படுது, உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்ல ஒரு தலை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா நம்மளோட பாவக்காய் பிட்டில் தயார். நம்மளோட பிட்டில் நல்ல கொதி வருது. நான் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட பிட்டில் தயார். பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக கொண்டக்கடலை பாவக்காய் ஒரு அருமையான பிட்டில். அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அந்த பிட்டில் பொடிக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பாவக்காய் வச்சு நம்ம செஞ்ச ஒரு பிட்டில் ஒரு அட்டகாசமான ரெசிபி. ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் இது. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.